வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சபட்சி சாஸ்திரம். அதாவது பஞ்சபட்சியில் இப்போ பஞ்சபூதங்களை கொண்டுதான் பஞ்சாட்சரம் நமசிவாய மந்திரம் தாங்க. சிவபெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக பஞ்சாட்சரம் மந்திரம் தெரியணும். அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலம்பரை எந்திரிச்ச உடனே ஒரு 108 முறை நமசிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும். பஞ்சாட்சர மந்திரம், நமச்சிவாய மந்திரம் சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் பஞ்சாட்சர மந்திரம் அப்படியே மாறி மாறி வரும். இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கான ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நம்மால் முயல முடியாது, ஜெயிக்க முடியாது. சிவபெருமானுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தையே நம்ம பார்க்க முடியும், அதை பத்தி கேட்க முடியும், அதை நம்ம ஃபாலோ பண்ண கூட முடியும். எடுத்தோன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் எல்லாம் பண்ணிடலாம்னா கண்டிப்பா முடியாது. எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும், ஒரு செடி வைக்கிறோம்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், காயோட கண்டு இருக்கும், அதை வைக்கிறோம். அந்த ஒரு காயில இருக்கக்கூடிய அந்த மரம் பெருசாகி 1000 காய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். வச்சுட்டு அப்படியே வந்தாலும் வராது. மந்திரம் என்பதும் அதேதான். ஒரு முறைக்கு ஒரு முறை சொல்லி 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 என்ன பண்ணணும்? அந்த மந்திரம் நம் மனதுக்குள் சரளமாக வர வேண்டும். ஒரு மந்திரம் உங்களுக்குள்ள அதாவது உங்களுக்கு உருவாயிருச்சு அப்படின்னா அந்த மந்திரம் உங்களை அறியாமலே சரளமா வரும். அப்ப அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்பவர்களுக்கு தான் இந்த பஞ்சபூதங்களும் கட்டுக்குள் வரும். அந்த பஞ்சபூதத்துக்கு தான் பஞ்சபட்சியை கொண்டு வந்தான். அந்த பூதங்களை வச்சுதான் அந்த 5 வகையான பறவைகளை கொண்டு வந்தான். அதுக்கான விளக்கம் நான் சொல்றேன், கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, 5 வகையான பறவைகளை மட்டும் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. சித்தர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா அழகா வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கும் ஒவ்வொரு விளக்கமும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. அதாவது நிலத்தை கொடுத்தான், நிலத்துக்கு ஒரு பூதத்தை கொடுத்தான், அதுக்கு ஒரு பறவையை கொடுத்தான். அதாவது என்ன செய்யும்? இந்த வல்லூர் இருக்கு இல்லையா, இந்த 5 பட்சி சொல்லிக்கிறேன். வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 தாங்க பட்சி. இதுதான் அந்த பஞ்சபூதங்களை அடக்கி உள்ள கொண்டு வந்திருக்கு. இதை வச்சுதான் இதுக்குத்தான் அந்த பஞ்சபட்சியை கொடுத்தான். அப்ப இந்த வல்லூர் இருக்கு பாருங்க, ஆகாயத்துக்கு ஒசர ரொம்ப வேகமா பறக்கும், மேல போகும். எவ்வளவு தூரத்துல போனாலும் அதோடைய பார்வை இருக்கு பாருங்க, அது பூமியை நோக்கி இருக்குமா. அதோடைய பார்வை முழுவதும் பூமியை நோக்கியே இருக்கும். அதனாலதான் வல்லூருக்கு நிலத்தை கொடுத்தார்கள். வல்லூருக்கு அந்த பட்சிக்கு நிலம் என்று கொடுத்தார்கள். சரி, நீர், ஆந்தை. ஏன் ஆந்தைக்கு நீர்னு வந்துச்சு? நீருடைய தத்துவத்தை ஏன் ஆந்தைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஆந்தைங்கிற பறவையை நீங்க பாருங்க, நிலம், குளம், வயல்வெளி, இந்த போல இந்த தண்ணி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகாமையில அதிகமா வசிக்கும். அதனாலதான் நீர் எனும் தத்துவத்தை ஆந்தைக்கு கொடுத்தார்கள். சரி, நெருப்பு, காகம். காகத்துக்கு நெருப்பை கொடுத்தார்கள், அந்த பூதத்தை கொடுத்தார்கள். அப்ப அந்த நெருப்பு என்ற தத்துவத்தை காகம் ஏன் பெற்றது? சித்தர்கள் கரெக்டா செஞ்சிருக்காங்க. எல்லாமே துல்லிதமா இருக்குங்க. அதாவது இந்த காகம் இருக்கு இல்லையா, அதிகமான சூடு நிறைந்த நேரத்தில், அதிகமான வெப்பம் இருக்கும் நேரத்தில் தான் இனவிருத்தி பண்ணுமா. அதோடைய இனவிருத்தி செய்யக்கூடிய நேரம் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும், நாட்களாக இருக்கும். அதனாலதான் காகத்துக்கு நெருப்பு எனும் தத்துவத்தை கொடுத்தார்கள் பஞ்சபட்சியில. சரி, காற்று. காற்றுங்கிறது கோழிக்கு ஏன் கொடுத்தாங்க? கோழிங்கிற பட்சிக்கு காற்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த காலை நேரங்கள்ல கரெக்டா சரியா கூவக்கூடியது எது அப்படின்னா கோழி தாங்க. இதுக்குத்தான் அந்த காலை காற்றை வைத்து நேரத்தை கணக்கிட முடியும். இந்த காகத்தை சொல்ல போன சேவல் கூவுது இல்லையா, காலையில பார்த்தா அதை வச்சுதான் முன்னாலே நேரத்தை எங்க கணிச்சாங்க.
சேவல் குவிச்சுங்க, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, அந்த டயத்தை ஃபாலோ பண்ணி எந்திரிக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அதுக்குத்தான் அந்த காற்றுடைய தத்துவத்தை, காற்று வைத்த நேரத்தை, நாட்களை கழித்து விடுமா, அதுக்குத்தான் அதை என்ன செஞ்சாங்க, கோழிக்கு கொடுத்தார்கள். அப்ப கோழி எனும் காற்று தத்துவத்தை பெற்றது கோழி. சரி, ஆகாயம் அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? மயிலுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மயிலுக்கும் ஆகாயத்துக்கும் என்ன தொடர்பு? நீங்க இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேகத்தை பார்த்து மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு அது சத்தம் மட்டும் அது ஆனந்த தாண்டவத்தில், ஆனந்த சந்தோஷத்துல இந்த ரெக்கையெல்லாம் விரிச்சு ரொம்ப நடனம் ஆடும். இதுக்குத்தான் அந்த ஆகாயத்துடைய தத்துவத்தை மயிலுக்கு வைத்தார்கள். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எவ்வளவு ஓரளவுக்கு தெளிவா அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். சித்தர்கள் அழகா கொடுக்கப்பட்டார்கள். இந்த பஞ்சபூதம் என்பது பஞ்சபட்சி. இந்த பஞ்சபட்சியை சாஸ்திரமாக கொடுத்து அதற்கு காலையில் 6 மணியிலிருந்து மாலையில் 6 மணி வரைக்கும் 5 ஜாமமாக கொடுத்து மாலை 6 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் 5 ஜாமா 10 ஜாமா பிரிச்சாங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்தை 10 ஜாமங்களாக பிரிச்சு அந்த நேரத்தை கொடுத்து அதுலதான் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பட்சிக்கும் அரசு, ஊன், நடை, துயில், சாவு அப்படின்னு வரும். இந்த 6 மணி நேரத்துக்கு, இந்த 6 காலத்துக்கும். இது ஒரு காலத்துடையது. ஒரு அரசு இருக்குன்னு வச்சுருங்களேன், 2 மணி நேரம் 24 நிமிஷம் 6 நாளிகையை கொண்டது. இப்படிதான் ஒவ்வொரு நீங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதா 2 மணி நேரம் 24 நிமிஷம் 6 நாளிகை ஒரு அரசு ஆளும். அப்போ உங்க பட்சி ஒவ்வொரு கிழமைக்கும், இப்ப ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய பட்சி இப்ப ஆந்தைன்னு வச்சுக்கிறீங்களேன், ஆந்தை 6 to அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷமோ 6 நாளிகையோ எங்க இருக்கு, அந்த எந்த கிழமையில இருக்கு? ஃபர்ஸ்ட் அரசு, இது விசேஷங்க. எது வேணுமாலும் நீங்க செய்யலாம். இதுல நடை இழுபறியா இருக்கும், துயில் அவ்வளவு வேலை செய்யாது, சாவு மோசம். இதை நீங்க பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து அப்படின்னா கண்டிப்பா காரியம் வெற்றி. அடுத்து வரக்கூடிய வீடியோல உங்களுடைய பட்சிக்கு, அதாவது வளர்பிறை தேய்பிறை இருக்குங்க, நான் ஏற்கனவே ஒண்ணு போட்டிருக்கேன், நானு லிங்க்ல கொடுக்குறேன். அது வளர்பிறைக்கு மட்டும் நான் கொடுத்திருக்கேன். வளர்பிறைக்கு வரக்கூடிய உங்களுடைய பட்சிக்கு படுபட்சி நாள் கொடுத்திருப்பேன். தேய்பிறையில அப்படி ஆப்போசிட்டா மாறும். தேய்பிறையில பிறந்தவங்களுடைய பட்சி ஆப்போசிட்டா மாறும். அதனால அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோ இதுல கொடுக்குறேன், பாருங்க. நம்ம வீடியோ புதுசா பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கு போய் சேரட்டும், நல்லது நடக்கட்டும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.